ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு ஒரு டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான கோதுமை ரவா வச்சு தயிரின் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பாருங்க, குக்கரில் நம்ம 1.5 டம்ளர் கோதுமை ரவா எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் ஜலம் ஊற்றுறேன். இந்த 3 டம்ளர் ஜலம் விட்டுருக்கோம். இந்த கோதுமை ரவாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கிளறி விட்டுடலாம். அப்போதான் ஒரு தாப்பில் ஈவனாக இருக்கும். மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். 3 விசில் விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், குக்கர் விசில் அதை அடங்குற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம கடுகு தாளித்து கொட்டிடலாம். இதுக்கு தயிர் இடத்துக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்க்குறேன். இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கேரட்டை தோல் சீவி திருப்பி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருலாம். இதெல்லாம் இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் போடும்போது தயிரில் நல்லா வாசனையாக இருக்கும். பெருமாள் அவிச்சு பண்ணுறதுக்கும் நல்லா உடம்புதான் இருக்கும். இந்த பாருங்க, கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. குக்கரில் நம்ம கோதுமை ரவா விசில் விட்டு 3 விசில் விட்டு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா பளபளன்னு வந்துடுது. இந்த பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ தயிரிஞ்சாத்துக்கு கலக்கணுமோ அது அந்த மாதிரி கோதுமை ரவாவை எடுத்துட்டுருங்கோ. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். இந்த பாருங்க, உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயப்பொடி வாசனைக்கு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுன்ட்டு நம்ம தயிர் சேர்க்க வேண்டியதுதான். புளிக்காத தயிர் சேர்த்துங்கோ. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டி அண்டு ஹெல்த்தி கோதுமை ரவா தயிர் சாதம் ரெடி ஆகிடுது. இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். நம்ம பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும். சாதத்தை கம்பேர் பண்ணும்போது கோதுமை ரவா ரொம்ப மடி. I hope you all like this video. Thank you.